வணக்கம். செல்வகுமாரின் மதிய நிலவர வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 செப்டம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை மதிய ஆய்வறிக்கை. இன்றைக்கு எதிர்பார்த்தது போலவே கேரளாவில் தற்பொழுது மழை தொடங்கியிருக்கு. ஆங்காங்கே தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த வெப்பச்சலன மழை. அதே போல இன்னும் சற்று நேரத்தில் நீலகிரி மாவட்டத்திலையும் தொடங்க போகுது. லேசாக மிதமாக ஆங்காங்கே அதிகபட்சமாக 2-3 சென்டிமீட்டர். நாம் எதிர்பார்த்தது போலவே இன்றைக்கு தேனியில் இருந்து நீலகிரி வரைக்கும் மழை வாய்ப்பு. கோயமுத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதி, மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்ட பகுதி, ஈரோடு மாவட்ட பகுதி, திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதி எல்லாம் ஆங்காங்கே மழை வாய்ப்பு தெரிகிறது. தேனி மாவட்டத்திலையும் போடிநாயக்கனூரில் இருந்து அப்படியே கொடைக்கானல் மலைப்பகுதி வரைக்கும், பெரியகுளம், அப்படியே திண்டுக்கல் வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்கு. வால்பாறை, அப்படியே திருமூர்த்தி மற்றும் அமராவதி பகுதி, உடுமலைப்பேட்டை தெற்கில் கூட கருமேகம் சூடலாம். மாலை கண்டிப்பா திருப்பூர் வடக்கில் பெய்யும். பாலக்காட்டு கணவாயில் கருமேகம் சூழ்ந்து அப்படியே கிழக்கு நோக்கி வரும். ஆங்காங்கே நனைக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கு மாலை ஒரு 3 மணிக்கு மேலே 4 மணிக்குள்ள, அவ்வளோதான், அதுக்கு மேலே இருக்காது. 4 மணிக்கெல்லாம் ஈரோடு மாவட்டத்துக்கு வேணா ஒரு 5 மணி 5:30 மணி வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. ஈரோடு சேலத்துக்கெல்லாம். நான் பாலக்காட்டு கணவாய்க்கு காற்று வீசி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கொஞ்சம் காற்று குறைந்தால் மழை மாலையில் காலையில் ஒரு கருமேகம் சூழ்ந்திருக்கும். நல்ல ஒரு 10 மணிக்கெல்லாம் நல்ல ஒரு கருமேகம் சூழ்ந்து அது கிழக்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. கேரளாவிலேயே பாங்காங்கே மழை தொடங்கியிருக்கு. அந்த மழைப்பொழிவு கேரள எல்லையோர மேற்கு கோயமுத்தூர் மாவட்ட, நீலகிரி மாவட்ட பகுதிக்கும், திண்டுக்கல் மாவட்ட பகுதிக்கும், தேனிக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். தேனிக்கு பெருசாக இருக்காது, அளவாக இருக்கும். இது விருதுநகர் மாவட்டத்துக்கும் தெரியுது. இன்றைக்கு மதுரை வடக்கு, மதுரை மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மாலை தெரியுது. திண்டுக்கலுக்கும் தெரியுது, திருச்சிக்கும் தெரிகிறது. டெல்டாவிற்கு வாய்ப்பு இல்லை. வானம் மேகம் சூழ்ந்து காணப்பட்டு கொண்டிருந்தாலே வாய்ப்பு இருக்காதுங்க. கடல்ல மழை பெய்து கொண்டிருக்கு. அதாவது ஆந்திர பிரதேசத்தில் வரக்கூடிய 24ஆம் தேதி உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த மண்டலம், அது டீப் டிப்ரெஷன் ஆகிற மாதிரி புயலா கூட மாறலாம். விசாகப்பட்டினம் அருகே கரை கடப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். 25, 26 தேதிகளில் அந்த நிகழ்வுக்கு முன்னாடி இப்போ காற்று சுழற்சி உருவாகி இருக்கு. அந்த காற்று சுழற்சி மியான்மர் எல்லையோரம் வரைக்கும் பரவி இருக்கு. வங்கக்கடலோட ஒட்டுமொத்த பகுதியிலும் இந்த இருகாற்று இணைவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் கரையோரத்தில் பெய்து கொண்டிருக்கூடிய, கரையை ஒட்டிய கடல் பகுதியில் பெய்து கொண்டிருக்கூடிய மழையின் காரணமாக கரையில் மேகமூட்டம். சென்னையில் கொஞ்சம் தூறல் விடலாம். மிரட்டும் வானிலை தான். பொதுவாக தென்மேற்கு பருவமழை காலத்தில் வெப்பசலன மழை பெய்யும் பொழுது இப்படி மேகம் இருந்தாலே மழை பெய்யாது. வெப்பசலன மழைக்கு வெப்பம் வேண்டும், காற்று லேசாகி மேலிட வேண்டும், இரு காற்று இணைவு வேண்டும். காற்று சுழற்சியும் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கு, இரு காற்று இணைவு கடல்ல இருக்கு. ஆகவே பெரும்பாலும் இன்றைய மழைப்பொழிவு டெல்டாவிற்கு இருக்க வாய்ப்பில்லை. டெல்டாவிற்கு வடக்கே மற்றும் மேற்கே வட உள் மாவட்டங்கள், வடகடலோர பகுதிகளுக்கும், மேற்கு மாவட்டங்களுக்கும், கர்நாடக ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழை உறுதி. இன்றைய மழைப்பொழிவு இப்படி திருச்சிக்கு வரும். எப்படின்னா ஒரு மதியத்துக்கு மேலே மாலையில் திருச்சி மாவட்டம், அப்படியே சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இங்கே மழை இருக்கும். கடலூருக்கு வடக்கே தான் மழை. மயிலாடுதுறை கூட கிடையாது. மயிலாடுதுறைக்கு கூட வாய்ப்பில்லை. அப்படி வாய்ப்பாக அமைந்தால் இன்னும் சற்று நேரத்தில் ஒரு 3 மணி 4 மணிக்குள்ள அந்த மழை இருக்கலாமே தவிர அதுவும் வாய்ப்பு ரொம்ப குறைவான வாய்ப்பு. மேகமூட்டத்தோடு போயிடும். 6 மணிக்கு பிறகு எல்லாமே கலைந்துடும். டெல்டா தெளிவடைந்துடும். தெளிவடைனா கூட வானம் மேகம் சூழ்ந்து இருந்தாலும் மழைக்கு வாய்ப்பில்லை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். மழை எங்கன்னா இன்னைக்கு வட உள் மாவட்டங்கள், வட கடலோரம், அனைத்து உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள். அறுவடை விவசாயிகளுக்கு வரப்பிரசாதம். அறுவடை நடைபெற்று கொண்டிருக்கிற விவசாயிகள் மழை இல்லையே என்று அசால்ட்டா இருந்துட வேண்டாம். மேற்கு பகுதியில் தஞ்சாவூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட பகுதியில் தூறல் வரலாம். மயிலாடுதுறைனா கடலூரை ஒட்டி, இந்த மணல் மேடை ஒட்டி, கும்பகோணத்தை ஒட்டி,
அப்படியே திருவையாறுக்கு வடக்கே கல்லடை பகுதி, திருக்காட்டுப்பள்ளி, பூதலூர் பகுதிக்கு வரலாம், புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு வரலாம். ஆனால் அதிராமப்பட்டினத்தில் அதிராமப்பட்டினம் வேதாரண்யம் இடைப்பட்ட பகுதியில் நுழையக்கூடிய தெற்கு காற்று காரணமா மழை வராது. குளிர்விக்க சாதக அமைப்பு ஏற்கனவே உள்ளேயே கிடைக்கிற காரணத்தினாலே அங்க வரும்பொழுதே வெப்பத்தால் லேசான காற்று வரும்போதே குளிர்வித்து தீர்ந்து போயிடும். வெப்ப நீராவி காற்று வராது, அங்கேயே தீர்ந்து போயிடும். அப்போ கடலோரம் குளிர்ச்சியாகவே இருக்கும், இரவு வரைக்கும் குளிர்ச்சியாகவே இருக்கும். நாளை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை 22ஆம் தேதி திங்கட்கிழமை இதே போல தான். டெல்டாவிற்கு பெருசா மழை வாய்ப்பு தெரியல. நாளைய மறுநாள் வாய்ப்பு இருக்கு. டெல்டாவிற்கு மழை இருந்தாலும் நாளை லேசான மழை இருக்கும், பெருசா இருக்காது. அப்ப அறுவடை விவசாயிகள் அச்சப்பட தேவையில்லை. நாளை இப்படிதான், அதுக்கு தான் அப்டேட்ஸோட இருக்கு சொல்றேன். ஆனால் நாளை காலை அறிக்கையும் பார்த்துட்டு தான் நாளைக்கு நீங்க செய்யணும். இப்போ வரைக்கும் இன்றைக்கு இரவு பெருசா இல்லை. நாளை வாழை இப்போ வரைக்கும் தெரியல. ஆனால் 23ஆம் தேதி மழை வாய்ப்பு டெல்டாவிற்கு இருக்கு, பிற மாவட்டங்களுக்கும் இருக்கு. தென் மாவட்டங்களுக்கு கூட தெரியுது 23ஆம் தேதி ஓரிரு இடங்கள்ல. ஆனால் கண்டிப்பா மதுரை இந்த காற்று மறைக்கக்கூடிய பகுதியில் இருக்கும், ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதியில் இருக்கும், அப்படியே வடகடலோரம் வரைக்கும் இருக்கும். புரியுதுங்களா? 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை டெல்டாவிற்கு மழை வாய்ப்பு இருக்கு, பெரும்பாலான மாவட்டங்களுக்கு இருக்கு. 24ஆம் தேதி டெல்டாவிற்கு வாய்ப்பு இருக்கு, பெரும்பாலான மாவட்டங்களுக்கு இருக்கு. ஆனால் பெரிய மழை இல்லை, லேசான மிதமான மழை. 25ம் 26ம் இருக்குங்க. 25ம் 26மே இருக்கு. அப்ப 26ஆம் தேதி வரை இந்த சுற்றின் மழை இருக்கு. அச்சப்பட வேண்டாம், பெரிதாக கொட்டி தீர்த்து விடாது. இப்ப வடகடலோரம் பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்களில் நிறைய பெஞ்சு நெல் மூட்டைகள்லாம் நனைந்து மீண்டும் மழைனாலே கொஞ்சம் அச்சமும் பீதியும் அவர்களுக்கு இருக்கு. அச்சப்பட வேண்டாம். ஆனால் அதுக்காக அசால்ட்டாக இருந்துட வேண்டாம். நெல் மூட்டைகளை நனையாதபடி வைங்க. டெல்டா மாவட்டங்களுக்கு இன்னைக்கு இல்லை, நாளைக்கும் இப்பொழுதைக்கு தெரியல. ஆனால் 23, 24ஆம் தேதி தெரியுது, 25, 26ஆம் தேதி தெரியுது. ஆனால் ஒதுக்கி ஆங்காங்கே தான் அனைத்து மாவட்டங்களுக்குமே இருக்கு 26ஆம் தேதி வரைக்கும். புரியுதுங்களா? அப்போ 26ஆம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே பரவலாக இருக்காது. இரவு அல்லது மாலை தான், நள்ளிரவு அதிகாலை தான். ஆக மழையை எதிர்நோக்கி இருப்பவர்கள் மழை பெய்யும் என்றும் முழுமையாக நம்ப வேண்டாம். அறுவடை விவசாயிகள் அதுக்காக மழை இருக்காதுன்னு சொல்லி அசால்ட்டை இருந்துட வேண்டாம். மழை இருக்கும், ஆங்காங்கே இருக்கும், ஒதுக்கி இருக்கும். மிதமானது முதல் சற்று கனமழை இருக்கும், பெரிய அளவிலே பாதிக்கும் மழை அல்ல. ஆனால் 26ஆம் தேதி வரை மழை இருக்கு. ஆந்திர பிரதேசத்தில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாகி ஆழ்ந்த மண்டலமாகி வரக்கூடிய 24, 25 தேதிகளிலே தீவிரமடைந்து 26, 27 தேதிகளிலே கரை கடந்து 28, 29 மகாராஷ்டிரா போய் 30 மற்றும் அக்டோபர் 1ஆம் தேதி குஜராத், ராஜஸ்தான் போய் பாகிஸ்தானுக்கு போக போகுது. இதனால என்ன ஆகுன்னா, தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். கேரளாவிலே தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். 26ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் வெப்பசலன மழை இருக்கும். 26ஆம் தேதி டெல்டாவிற்கு கனமழையே இருக்கு. நம்ம காலை அறிக்கையில சொன்னோம், 26ஆம் தேதி ஒரு நாள் மழை இருக்குன்னு 27லேருந்து உங்கள் பணியை தொடங்குன்னு சொல்லியிருக்கோம். அதனால் 27லேருந்து உங்கள் பணியை தொடங்கலாம். ஆனால் 26 வரை தென்மேற்கு பருவமழையும் கேரளாவில் இருக்கும். அதாவது பெரிய அளவில் இப்போ கொட்டி தீர்த்துறாது, சாரலாக இருக்கும். கன்னியாகுமரியில் இருக்கும் தென்மேற்கு பருவக்காற்று நிகழ்விற்கு போ. ஆனால் ஒன்று, விட்டம் பெரிதாக இருக்கிற காரணத்தினாலே காற்றை நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் ஒரு நிகழ்வு தென்னரை கோலத்தில் இருந்துட்டு தென்மேற்கு பருவக்காற்றை கேரளா திருப்பி அனுப்பாம இடைமறித்து திருப்புகிற ஒரு அமைப்பும் இருக்கு. அதனால பெருசா கேரளாவிலையும் கொட்டிடாது. எங்க இலங்கைக்கு தெற்கே ஒரு நிகழ்வு இருக்கு தென்னரை கோலத்தில், அதாவது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே. அது என்ன செய்யுதுன்னா, போய் மாலத்தீவை தாண்டி சோமாலியா போய் காத்து திருப்பாம இலங்கைக்கு தெற்கே உள்ள நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலையே காற்றை திருப்பி படத்தில் காட்டியுள்ள பாரு. அது நிகழ்வுக்கு அனுப்புகிற காரணத்தினாலே தமிழ்நாடு ஊடாக போகக்கூடிய காற்றோட அளவு குறைவாக இருக்கும். வெப்பசலன மழை அதனால தான் இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை குறைவாக இருக்கும், சாரல் இருக்கும், கேரளாவில் மழை இருக்கும். பெரிய அளவிலே பாதிக்கும் மழை அல்ல என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் மழை இருக்கும், சாரல் இருக்கும். நீலகிரியில் இருக்கும், வால்பாறையில் இருக்கும். 25, 26, 27 அதுக்கப்புறம் காற்று குஜராத் நோக்கி திசை மாறிடும். வெப்பச்சலன மழை தமிழ்நாட்டில் மிரட்டி கொண்டிருக்கும். பெரிதாக மழை இல்லை. அக்டோபர் 5லிருந்து மழை. 27லிருந்து அக்டோபர் 4க்குள் உங்கள் அறுவடை பணியை முடிக்க திட்டமிடுங்கள். முதிராததுக்கு அதுக்கு அடுத்த நாள் எப்போன்னு நீங்கள் இடைவெளியை பார்த்துருங்க. இப்போ செப்டம்பர் மாதம் 27லிருந்து அக்டோபர் 4க்குள் அறுவடை பணியை முடிக்க பாருங்கள். அதில் குழப்பமும் இருக்கும்.
மழையும் இருக்கும், பெருசாக இல்லை, பாதிப்பு இல்லை என்பதை புரிந்து கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.